செய்தி கப்பாலில் தமிழிந்து தலையங்கத்தை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சிந்துவெளி இந்திய வரலாற்றின் புத்தொளி, இந்த தலைப்பில் தான் இந்த தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். இந்த தலையங்கம் எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 100 ஆண்டு கண்ட சிந்துவெளி நாகரிகம், கிட்டத்தட்ட சிந்துவெளி தடயங்கள் தரவுகள்லாம் கிடைத்து 100 ஆண்டு ஆகியிருக்கிறது. அதை ஒட்டி தான் அந்த தலையங்கத்தை எழுதியிருக்கிறார்கள். 1920களில் தான் ஒரு குழு அமைத்து சிந்துவெளி நாகரிகம், இந்த அகழாய்வு பணிகள்லாம் அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தரவுகள் தடயங்கள்லாம் கிடைக்குது. அது அந்த அப்போ கிடைச்சப்போ த இல்லஸ்ட்ரேட்டட் நியூஸ் அந்த இதழ் தான் உலகுக்கு அறிவிக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் மீது ஒரு உலகத்திற்கான வெளிச்சத்தை அந்த இதழ் தான் பாய்ச்சுது. சிந்துவெளி நாகரிகம், அதை தரவுகள் தடயங்கள் அகழாய்வில் கிடைத்த பொருள்கள் இதெல்லாம் வச்சுட்டு நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது என்ன விவாதம் அப்படின்னா, 2 முக்கியமான விவாதங்கள் நடக்குது. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது திராவிட நாகரிகம் அப்படின்ற ஒரு விவாதம் ஓடிட்டே இருக்கு. சங்க இலக்கியங்களில் காட்டப்படக்கூடிய மேற்கோள்கள், சிந்துவெளியில் கிடைச்ச அகழாய்வு பொருள்கள், அதை கனெக்ட் பண்ணி விவாதங்கள் போகுது. இது திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிற ஒன்று. அப்புறம் கீழடியில் கிடைத்த பொருள்கள் சிந்துவெளி நாகரிகம், அதோடு தொடர்பு படுத்தி இதை உறுதிப்படுத்துகிறாங்க, இது திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு. இன்னொன்றும் போயிட்டே இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்தை வேத நாகரிகத்தோடு ஒப்பிட்டு பேசுவது, சரஸ்வதி நதியோடு ஒப்பிட்டு பேசுவது, அதுவும் போயிட்டே இருக்குது. இந்த 100 ஆண்டு கண்டு இருக்கிறது சிந்துவெளி நாகரிகம். இதில் இந்த தலையங்கம் சொல்வது, நீங்கள் என்னதான் எல்லாரும் உரிமை கோரினாலும் கூட வரலாற்று சான்றுகளை, பண்பாட்டு சான்றுகளை நீங்கள் அறிவியல் பூர்வமான ஒரு அந்த விஷயத்தோடு நீங்கள் நிறுவ வேண்டும். இதுதான் தலையங்கம் சொல்கிற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.